நம்முடைய மிக இனிமையான தந்தை நமக்கு வாழ்க்கையில நாம முன்னேறுவதற்காக பல விஷயங்களை பண்றோம். பாபா நமக்கு நாம் போகக்கூடிய பாதையில பல தடைகள் வந்தாலும் அதிலிருந்து நாம தாண்டி மிக உயரத்திற்கு சென்று அங்கிருந்து தாவி போகிறதுக்கான வழியை நமக்கு சொல்றாரு. அப்படி நம்ம போகணும் அப்படின்னா நாம் லேசானவர்களாக இருக்கணும். லேசான நிலை என்பது என்ன? லேசான நிலை என்பது ஆத்மா பற்றி பாபா சொல்றாரு. ஆத்மா சம்பந்தப்பட்ட மனதை பற்றி பாபா சொல்றாரு. அப்போ எந்த ஒரு விஷயம் பல பிறவிகளாக நாம சுமந்துக்கிட்டு வந்திருக்கோம், எது ஒன்று நம்மை சுமையாக அழுத்தி பிடிச்சிருக்கு, சூழ்நிலையில பிரச்சனைகள்ல அதை தாண்டி போக முடியாத மாதிரி, அதிலிருந்து நாம விடுபட்டு மேலெழும்பி போகாத மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்மை அழுத்துகிறது அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, நாம் பல பிறவிகளாக சுமந்து வந்த நம்முடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள். இந்த சுபாவ சமஸ்காரங்கள் தான் நம்மை லேசாக ஆக்குறது இல்லை. நம்முடைய மனசை பத்தி நம்ம பேசும்போது கூட நம்ம என்ன சொல்றோம்னா, மன அழுத்தம்னு சொல்றோம், மனதுல சுமை இருக்குன்னு சொல்றோம், மனம் பாரமாக இருக்குன்னு சொல்றோம். அப்போ மன பாரமோ மனதினுடைய சுமையோ மன அழுத்தமோ எதனால உருவாகுது? மனது சம்பந்தப்பட்ட விஷயத்தினால. மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன? எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், அதுக்கப்புறமா நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நம்முடைய சுபாவ சமஸ்காரங்கள். எண்ணத்திலிருந்து நம்பிக்கையாகி அது நம்முடைய சுபாவ சமஸ்காரமாக ஆகி அதை நம்ம பல முறை பயன்படுத்தி மிகவும் வலிமையானதாக, இறுகிட்டா எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல், இறுகின பாறாங்கல் என்பதை நம்முடைய மனது மேல வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சுமையாக நம்முடைய சுபாவ சமஸ்காரங்கள் என்பது இருக்கு. எப்போ நாம அந்த சுபாவ சமஸ்காரங்களை நாம விட்டுடுறோம், அதை நம்ம வெளியேற்றிடுறோம், அதுல இருந்து விலகுறோம், இல்லை அதை நம்ம அழிச்சிடுறோம், அப்போ நாம சுமையற்றவர்களாக ஆயிடுவோம். எப்போ சுமை இல்லையோ அப்பொழுது நம்மால தாவி முன்னேறி செல்வதற்கான ஒரு நிலை என்பது ஏற்படும். நம்முடைய சுபாவ சமஸ்காரங்கள் தான் நம்மை சூழ்நிலை மற்றும் சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்றும் பிரச்சனைகளை தாண்டி போக முடியாமல் நம்மை தடுக்கிறது. பாபா சொல்லக்கூடிய முன்னேற்றம் என்பது என்ன? இப்போ நம்ம தேக உணர்வுல இருக்கோம், தேக உணர்விலிருந்து நாம் மீண்டும் ஆத்ம உணர்விற்கு வருவது. தேக உணர்வான துக்கம், வலி, மகிழ்ச்சியற்ற நிலை, வருத்தம், கவலை, பயம், இதெல்லாம் தேக உணர்வு. ஆத்ம உணர்வு என்பது என்ன? அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்திகள். அப்போ தேக உணர்வுல இருந்து நாம ஆத்ம உணர்வுக்கு வருவது தான் நம்முடைய பயணம். எவ்வளவுக்கு கிட்ட நாம வரோம், தேக உணர்வுல இருந்து விலகி ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்துக்கு போறோம் அப்படின்றப்போ, தேக உணர்வுல இருந்து விலகி நாம் மறுபக்கத்திற்கு போகக்கூடிய அந்த முன்னேற்ற பாதையில இருக்கோம். எப்போ நாம போய் அந்த இடத்தை அடைஞ்சிடுறோமோ, அடுத்த பக்கத்து போய் நாம் அடைஞ்சிடுறோமோ, அப்பதான் நம்முடைய பயணம் என்பது முடிவடையும். இந்த பயணத்துலதான் நமக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள், பல்வேறு விதமான விஷயங்கள் நாம எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ, அந்த சதா அமைதி, சதா மகிழ்ச்சி, சதா அன்பு அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதை தடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நம்முடைய பாதையில நாம முன்னேறணும், நாம எங்க நினைக்கிறோமோ அங்க போய் சேரணும் அப்படின்னா, இடையில எவ்வளவு தடை வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய, தாவி போகக்கூடிய ஒரு லீப் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டும் என்றால் நாம் லேசானவர்களாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தாவி முன்னேறி செல்வதற்கு ஒளியாக, லேசாக ஆகுங்கள். இது நாம் ஒரு சமர்ப்பண
குழு சமர்ப்பண விழாவில் பாபா பேசினது. ஆனா எப்போ பாபா பேசினாலும் ஒரு குழுவிற்காகவோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்காகவோ இல்லை, அத்தனை குழந்தைகளுக்குமே. ஏன்னா நாமும் கூட நாம் பாபாவுக்கு முன்னால பரமாத்மாவிற்கு முன்னால சமர்ப்பணமாக கூடியவர்கள் தான். ஸோ அப்போ எந்த மாதிரியான சமர்ப்பணம்? சமர்ப்பண விழா இல்லை தானே. இந்த விழாவின் பெயர் என்ன? இது குமாரிகளின் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பதற்கான விழா. இன்னும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை. நம்ம பாபா முன்னால சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பற்றிய முடிவு அது. இனிமேல் தான் எடுக்க போகிறீர்கள். நீங்கள் இப்போது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு அக்ரிமெண்ட். நான் இதை பண்றேன், என்னுடைய தேக சகிதம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் உபயோகப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட். பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபட வேண்டும். முதல்ல அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா அந்த அக்ரிமெண்ட் படி நடந்து கொள்வது, என்கேஜ்மெண்ட். அதன் பிறகு சம்பூர்ணமாவதற்கான விழா நடைபெறும். அதுக்கப்புறமா தான் நாம சம்பூர்ணம் அடைகிறோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்கள் இப்பொழுது முதல் இருக்கிறீர்கள், இப்போது ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். அதற்காக அனைவரும் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களா இல்லையா? பாப் தாதாவும் ஒவ்வொருவரின் தைரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஏதேனும் ஒரு விஷயத்தில் தைரியம் வைக்கிறீர்கள் என்றால் தைரியத்துடன் கூடவே இன்னொன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. அது என்னன்னா தைரியம். தைரியம் என்பது என்ன? என்ன நடந்தாலும் நான் இந்த முடிவு எடுக்க போறேன் அப்படின்றதுதான் தைரியம். அநேக விஷயங்களை எதிர்கொள்வதற்காக வருகின்றன. சரி, இந்த முடிவு எடுக்கிறேன். இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா பல விஷயங்கள் வரும். அதையும் சந்திப்பதற்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். நீங்கள் தைரியம் வைத்ததுமே மாயா உங்களை எதிர்க்க தொடங்கும். ஏன்னா மாயை அப்படின்றது பல்வேறு விதமான எண்ணங்கள், நம்பிக்கைகளுடைய அடிப்படையில நம்முடைய மனதிற்குள்ள பல காலமாக இருக்கு. ஸோ எப்போ நாம இதை செய்ய போறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்றப்போ ஆல்ரெடி நம்முடைய மனதினுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நம்பிக்கைகள் வெளியே தூக்கும். அது மாயா அப்படின்னு சொல்றாரு பாபா. அது நமக்கு பல்வேறு விதமான தடைகளை உருவாக்கும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? அந்த தடைகளையும் மீறி அந்த தடைகளையும் தாண்டி போவதற்கான தைரியத்தையும் நாம வச்சிருக்கணும். நீங்கள் தைரியம் வைத்ததுமே மாயா உங்களை எதிர்க்க தொடங்கும். ஆகவே எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே தைரியத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சூழ்நிலை அப்படின்றது வெளியில இல்ல, உள்ள ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில நான் அமைதியா இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தாச்சு. ஆனா நம்முடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள், நம்முடைய மனதினுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தலை தூக்கும். இந்த மாதிரி நேரத்துல பேசாம இருந்தா என்ன நடக்கும்? இதுக்கு முன்னால என்னெல்லாம் நடந்தது? மத்தவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது? இந்த மாதிரி நேரத்துல கூட நாம கவலைப்படாம இருந்தா என்ன நடக்கும்? அப்படி பல்வேறு நம்பிக்கைகள் தான் நம்முடைய மனதினுடைய ஆழத்துல இருக்கு. இதெல்லாம் தலை தூக்கும். இதுதான் சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்முடைய முடிவை நாம மாற்றிக்கொள்வோமா? இல்ல அமைதியாக இருக்கும், அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதை மாற்றி கொஞ்சம் அமைதியற்ற நிலையில கவலைப்படுறதோ பயப்படுறதோ ஆரம்பிச்சிருவோமா? இல்ல சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரம் நம்முடைய மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, மத்தவங்க நம்ம கிட்ட அன்பா இல்ல, நம்மள நல்லா ட்ரீட் பண்ணல, நம்மள அவமதிக்கிறாங்க. இப்ப நான் சும்மா இருக்கணுமா? நானும் அன்பையே கொடுக்கணுமா? நான் இதை எடுத்துக்கிட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இது என்ன ஹர்ட் பண்ணுது அப்படின்றப்போ அதுதான் சூழ்நிலை. சோ அந்த சூழ்நிலையையும் நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கான தைரியம் என்பது இருக்கா? நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஏதாவது பரீட்சை எந்த வடிவத்தில் உங்கள் முன் வந்தாலும் அதில் வெற்றி அடைவதற்காக தாவிச் செல்லும் ஹை ஜம்ப் பயிற்சி உங்களுக்கு இருக்குமானால் எந்த ஒரு பரீட்சையையும் பாஸ் செய்து விடுவீர்கள். தாவி செல்வது, ஹை ஜம்ப் அப்படின்னா என்ன? கீழே இருக்கிறதுல மேல கால் படாம மேல குதிச்சு ஜம்ப் பண்ணி போறது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நம்முடைய கவனம் இல்லாமல்
எந்த ஒரு விஷயத்தினுடைய பாதிப்பும் நம்முடைய மனசை தாக்காம பாத்துக்கிறது தான் ஹை ஜம்ப். அப்படி நம்மால போக முடியுமா? அப்போ நம்மால அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட முடியும். இது தாவி முன்னேறும் குரூப். தாவி முன்னேறி செல்ல முடியும் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். இவர்களோ அனைவரும் தைரியம் வைப்பது நம்பர் 1 உள்ளனர். தாவி சென்று முன்னேறுவது என்றால் என்னவென்று இவர்களுக்கு சொல்லுங்கள். இவர்களுடைய முதல் தகுதி என்னவாக இருக்கும்? இப்போ நாம அந்த மாதிரிதான் இருக்கோம் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுடைய முதல் தகுதி என்பது என்னவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு பாபா தெளிவாக்குகிறார். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உள்ளும் புறமும் லேசான தன்மையை அனுபவம் செய்வார்கள். உள்ளுக்குள்ளேயும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒரு எண்ணங்கள் கூட வராது. ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்ற எண்ணம் என்பது வராது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறமும் அது வெளிப்படாது. வெளிப்புறத்துல வெளிப்படுவது என்னது? நம்முடைய முகத்தின் மூலமாக, பாவம், பார்வை மூலமாக, நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய செயல்படும் விதத்தின் மூலமாக எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்ன எதுவுமே பாதிக்கல. யார் என்ன செஞ்சாங்க, யார் என்ன சொன்னாங்க, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு, எதுவுமே என்னுடைய மனசுல பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னா, அப்போ என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, உள்ளும் புறமும் என்னுடைய மனமும் மற்றும் வெளிப்பாடுகளும் லேசான ஒரு தன்மையை அனுபவம் செய்வதாக இருக்கும். உள்ளுக்குள் தங்கள் மனோநிலையில் லேசான தன்மை, இன்னொன்று வெளிப்புறத்தின் லேசான தன்மை. வெளியில் அனைவரின் தொடர்பில் வர வேண்டியுள்ளது, வெளியில் நீங்கள் பிறரது சம்பந்த தொடர்பில் வர வேண்டியிருக்கும் என்பதால் உள்ளேயும் லேசான தன்மை, வெளியிலும் லேசான தன்மை வேண்டும். சில சமயத்துல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நாம என்ன பண்ணுவோம்னா, இதை அவாய்ட் பண்ணிடலாம், அங்க இருந்தா தானே பிரச்சனை, அவங்க சொல்றதை கேட்டா தானே பிரச்சனை, அவங்க கிட்ட பேசினா தானே ப்ராப்ளம், இதுல இருந்து விலகிட்டோம், அங்க இல்லவே இல்லை, நாம அங்கேருந்து கிளம்பிட்டோம், அவங்க கிட்ட இருந்து நாம அந்த தொடர்புல இருந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய மனதினுடைய லேசான தன்மையாக இருக்குமா அப்படின்னா இல்லை. முழுவதுமா அதுல இருந்து விலகிட்டோம், அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நம்ம நிறுத்திடுறோம். ஆனா நம்ம மறுபடியும் அந்த சம்பந்தத்துல அந்த தொடர்புல வரக்கூடியதாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டுல இருக்கோம், வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, உறவுகள் இருக்காங்கன்னா அவங்கள நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களோட தான் நம்ம இருந்தாக வேண்டும். அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? வெளியாளுங்க கிட்ட வேணா நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஆனா நம்முடைய பயிற்சி என்பது அதற்காக கிடையாது. அப்ப நம்ம அவங்கள பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், அவங்களுடைய தொடர்புல வரோம் அப்படின்னா வெளிப்புறத்திலும் லேசான தன்மை, அதாவது நம்முடைய பிஹேவியர்ல, நம்முடைய வார்த்தைகள்ல எல்லாத்துலயுமே லேசான தன்மை என்பது இருக்க வேண்டும். லேசான தன்மை இருந்தால்தான் நீங்கள் தாவி செல்ல முடியும். இந்த குரூப்பை அந்த அளவிற்கு லேசான தன்மை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் எங்கே சென்றாலும் அனைவரோடும் நல்லிணக்கத்துடன் செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த அளவு தைரியம் உள்ளதா? இத்தனை குமாரிகள் அனைவரும் சமர்ப்பணமாகிவிட்டால் என்னவாகும்? இந்த பட்டியலிருந்து வெளிவரும் பொழுது யார் எப்படி இருந்தாலும், எங்கே இருந்தாலும், சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும். பட்டி அப்படின்னு என்ன? அந்த செங்கல் சூளையில களிமண்ணை வைப்பாங்க. களிமண் என்பது எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த களிமண் இவ்வளவு நாட்கள் அந்த செங்கல் சூளைக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த களிமண் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு ஸ்ட்ராங்கான செங்கல்லாம் மாறிடுது. ஸோ பட்டி அப்படின்றது அதற்காக தான். நம்முடைய மனநிலை என்பது மிகவும் ஸ்ட்ராங் ஆகுது. அதாவது மனநிலை ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த சக்தியும் அந்த குணங்களும் முழுவதுமாக ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன ஆனாலும் அந்த குணமோ இல்லை அந்த சக்தியோ இழந்துடக்கூடாது, அது தளர்ந்து விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை என்பது வந்துடணும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குணத்தையோ அந்த சக்தியையோ மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம வந்துடணும். ஏனென்றால் பிரச்சனைகளை தீர்ப்பவராகி இங்கிருந்து வெளிப்பட வேண்டும். நீங்களே ஒரு பிரச்சனை ஆகிவிடக்கூடாது.
சிலரோ பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கின்றனர், இன்னும் சிலர் தாங்களே பிரச்சனையாகி விடுகின்றார்கள். ஆகவே நீங்களே பிரச்சனையாக ஆகிவிடாதீர்கள், ஆனால் பிரச்சனையை தீர்ப்பவராக ஆக வேண்டும். பிரச்சனைன்னு பாபா சொல்றதுன்னா அமைதியற்ற நிலை. நாம் அமைதியை கொடுப்பவராக இருக்கும். மற்றவங்க மன உளைச்சல்ல இருக்காங்க, அமைதியற்ற நிலையை அனுபவம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். நாமளே அமைதியற்றவர்களாக இருக்கோம். நம்முடைய அமைதியற்ற நிலை என்பது மற்றவர்களுக்கு அமைதியற்ற நிலையையும் உருவாக்கிவிடும். அப்படின்றதுனால பாபா சொல்றாரு, நாமளே பிரச்சனையாக ஆயிடக்கூடாது, ஆனால் பிரச்சனையை தீர்ப்பவராக ஆக வேண்டும். பிறகு பாப்தாதா இந்த குரூப்பிற்கு என்ன பெயர் வைப்பார்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே உங்களுக்கு பெயர் தரப்படுகிறது. நீங்கள் பெயருக்கு தகுந்தவாறு அந்த காரியத்தை நிச்சயமாக முடித்து காட்டுவீர்கள் என்பதற்காக. அந்த அளவு நம்பிக்கையை நிறைவேற்றுபவர் தானே நீங்கள் சொல்கின்றனர் இல்லையா? மூத்தவர்கள் தாம், சிறியவர்கள் இறை மனம் படைத்தோர் என்று. இந்த குரூப்பும் கூட மிகவும் பிரியமானவர்கள், பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். உங்கள் தைரியத்தை பார்த்து பாப்தாதா இந்த குரூப்புக்கு பெயர் வைக்கிறார் சூரவீர குரூப். அதாவது சூரனாக இருப்பவர்கள், வீரனாக இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடியவர்கள். ஸோ அதனால பாபா என்ன சொல்றாரு, நாம் என்ன நினைக்கிறோமோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடியவர்களாக ஆயிடும். உங்கள் தைரியத்தை பார்த்து பாப்தாதா இந்த குரூப்புக்கு பெயர் வைக்கிறார் சூரவீர குரூப். பெயர் எப்படியோ அது போல எப்போதும் ஒவ்வொரு காரியத்தையும் சூர வீரனுக்கு சமமாக செய்ய வேண்டும். ஒருபோதும் கோழையாகிவிடக்கூடாது. இதுக்கு மேல என்னால முடியாது, இவ்வளோ ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா நான் அமைதியாக இருந்தேன்னா சரி இருக்காது. இதுக்கப்புறம் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமா நான் எப்படி அன்பாக இருக்க முடியும்? எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க மாறுற மாதிரி இல்லை, இதுக்கு மேல நான் அவங்களை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நாம சொல்வது நம்முடைய கோழையாக இருப்பதற்கு அடையாளம். பலகீனத்தை காட்டுபவராக இருக்கக்கூடாது. கோபம், துக்கம், வலி, வேதனை, பொறாமை, எப்படி எந்த ஒரு எதிர்மறையான உணர்வாக இருந்தாலும் அது பலகீனம். ஸோ பலகீனத்தை காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. காளியின் பூஜையை பார்த்திருக்கிறீர்களா? காளி சேனை உள்ளது அல்லவா? ஸோ காளியை எப்படி பயங்கரமாக காட்டுறாங்க. பயங்கரம் என்றால் என்ன? நான் எதுல நான் நிக்கிறேனோ, எந்த ஒரு மனநிலையில, எந்த ஒரு குணத்துல, எந்த சக்தியில நான் நிக்கிறேனோ அதுல நான் மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பது போல இந்த குரூப் காளியின் சேனையாக ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் எப்போது காளி ரூபமாக ஆறுகிறீர்களோ அப்போது பிரச்சனைகள் எதிர்கொள்பவராக ஆவீர்கள். விசேஷமாக குமாரிகள் குளிர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. எங்க நாம சீதளா தேவியா இருக்கணும், எங்க குளிர்ச்சியாக இருக்கணுமோ அங்கே. எந்த இடத்துல நாம ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அங்கே நாம மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கே காளி ஆக வேண்டும், சீதளாவாகவும் எந்த ரூபத்தில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் சேவையில் இருக்கும்பொழுது, கடமையை செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் காளி ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். காளியின் ரூபம் அப்படின்னா ஒரு வதம் பண்றாங்க, ஒரு அசுரனை கொள்கிறார்கள் அப்படின்னா கடைசி வரையிலும் அந்த முழுவதுமாக அந்த வதம் செய்கிற வரையில் அந்த காளியினுடைய உக்கிரகம் என்பது குறையாது. அந்த மாதிரி நம்முடைய ஏதாவது ஒரு பழைய சுபாவ சமஸ்காரம், பலகீனம் என்பது தலை தூக்குது அப்படின்னா அதை முழுவதுமாக வதம் செய்கிற வரையில் நாம் தளர்ந்து விடக்கூடாது. அதுதான் காளியினுடைய உக்கிரகம். ஒருபோதும் யார் மீதும் பலியாக மாட்டீர்கள், ஆனால் அநேகரை உங்கள் மீது பலியாக செய்வீர்கள். யார் மீதும் சுயம் பலியாக கூடாது, ஆனால் அவர்களை உங்கள் முன் சமர்ப்பணமாகுமாறு செய்வது என்றால் நீங்கள் யார் மீது சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களோ அவருக்கு முன் அவர்களை சமர்ப்பணமாகுமாறு செய்வதாகும். நாம மற்றவங்களுக்கு சமர்ப்பணமாக கூடாது அப்படின்றதனுடைய அர்த்தம் மற்றவர்களுடைய சுபாவ சமஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்முடைய சுபாவ சமஸ்காரத்தை, பழைய சுபாவ சமஸ்காரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. மற்றவங்களுக்கு கோபம் வருது, நானும் என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரமான கோபத்தையோ இல்லை அழறதோ இல்லை துக்கப்படுறதையோ அதை நான் எமர்ஜ் பண்ணக்கூடாது.
சோ அதுதான் மத்தவங்களுக்கு சமர்ப்பணம் ஆவது என்பது அர்த்தம். நான் யாருக்கு சமர்ப்பணமா இருக்கேன்? பாபாவிற்கு சமர்ப்பணமா இருக்கேன். பாபா என்ன சொல்றாரோ அப்படியே நடக்கிற, அமைதியாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்கேன். அப்போ மற்றவர்களையும் கூட பாபாவுக்கு முன்னால அவர்களும் அமைதியையும், அன்பையும், ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவர்களாக, பாபாவிற்கு முன்னால சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்களாக ஆக்குவது என்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்கணும். அத்தகைய காலியாக நீங்கள் ஆவீர்கள் என்றால் அநேகரின் பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு காண முடியும். மிகவும் கடுமையான ரூபம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் மாயாவின் எந்த ஒரு தடையும் முன்னால் வருவதற்கான தைரியம் வைக்க முடியாது. என்ன பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம், எந்த ஒரு என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரம் என்பது எங்க வேணா எமர்ஜ் ஆகலாம். ஆனா அந்த எமர்ஜ் ஆகக்கூடிய அந்த பழைய சுபாவத்தை என்னால ஒரே அடியாக வதம் செய்ய முடியும். காளியின் ரூபம் எடுத்து முழுவதுமாக அதை அழிக்க முடியும். அப்போதுதான் மாயாவின் எந்த தடையும் முன்னால் வருவதற்கான தைரியம் வைக்க முடியாது. குமாரிகள் காளி ரூபத்தை எடுக்கும்போது சேவையில் வெற்றி இருக்கும். ஆகவே இவர்கள் அனைவரும் காளி ஆவதற்கான தகுதிகள் என்னவென்பதை சொல்ல வேண்டும். சதா ஏக்ரஸ்திதி இருக்க வேண்டும். சதா ஒரே ஒரு நிலை இருக்கணும். என்ன நிலையில இருக்கேன்? ஆத்மாவினுடைய நிலை என்ன? அமைதியான நிலை. அந்த அமைதியான நிலையிலே இருக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், அதுக்கப்புறமா அமைதியற்ற நிலையில இருக்கும். கொஞ்ச நேரம் அன்பா இருக்கும், சில பேர்கிட்ட அன்பா இருக்கும், சில பேர்கிட்ட கொஞ்சம் இரிட்டேஷன், கோபம் வருது. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒரே ஏக்கஸ்திதி இருக்க வேண்டும் மற்றும் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். என்னுடைய இந்த அமைதியான நிலைக்கோ இல்லை அன்பான நிலைக்கோ தடை வருது. தடை என்பது வெளியில இருந்து வர்றதில்லை, என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரம் தலை தூக்குது அப்படின்னா அந்த தடையை அழிக்கக்கூடியதாகவும், அதை அழிச்சு மறுபடியும் என்னுடைய அமைதியான நிலைக்கு வந்துடக்கூடியதாகவும் என்னுடைய நிலை என்பது இருக்கணும். இதற்காக சதா 2 விஷயங்களை தனக்கு முன்னால் வைக்க வேண்டும். எப்படி ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தியை வைப்பீர்களோ அது போல ஒரு பக்கம் அழிவிற்கான முரசை பின்னால் வையுங்கள், இன்னொரு பக்கம் தனது ராஜ்யத்தின் காட்சியை முன்னால் வையுங்கள். ஒரு பக்கம் என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரத்தை அழிக்கக்கூடியவனாக, இன்னொரு பக்கம் என்னுடைய புதிய ராஜ்யத்திற்கான குணங்கள், சக்திகள், ஆத்மாவுடைய நிஜ சுபாவ சமஸ்காரத்தை இரண்டையும் 2 கண்ணுல நாம வைக்கிறோம். இது கண்ணுல வைக்கிறது அப்படின்னா 2 விஷயத்திலும் நாம் கவனம் வைப்பது, அதுல நான் விழிப்புணர்வுடன் இருப்பது. விநாசமும் ஸ்தாபனையும் வெற்றி முரசன் காட்சியையும் அப்போது எந்த ஒரு தடையையும் சுலபமாக கடந்து சென்று விட முடியும். ஸோ ஒரு பக்கம் என்னுடைய பழைய சுபாவத்தை நான் அழிச்சுக்கிட்டே வரேன், இன்னொரு பக்கம் என்னுடைய இந்த புதிய சுபாவம், என்னுடைய குணம், சக்திகளை உபயோகப்படுத்தி கொண்டே வரேன். படைப்பு என்பது நான் உருவாக்கி அதை செயல்பட வைப்பது. அழிப்பது என்பது அதை செயல்படுத்தாமல் இருப்பது. வேறு எந்த குரூப்பும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த குரூப் நீங்கள் செய்து காட்ட வேண்டும், அற்புதம் செய்து காட்ட வேண்டும். சதா ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் சகயோகம் தருபவராக இருந்தால் வெற்றி நட்சத்திரம் உங்களின் நெற்றியின் மீது ஒளி வீச தோன்றும். அன்பும் ஒத்துழைப்பும் கொடுப்பதில் உங்களிடம் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சுபாபா சொல்றார், எல்லோருக்குமே அன்பு, எல்லோருக்குமே ஒத்துழைப்பு. கொஞ்சம் பேருக்கு அன்பு, கொஞ்சம் பேருக்கு அன்பு இல்லை, கொஞ்சம் பேருக்கு ஒத்துழைப்பு, கொஞ்சம் பேருக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்பும் ஒத்துழைப்பும் உங்களிடம் சேர்ந்து வரும்போது சக்தி பிராப்தி ஆகும். அந்த சக்தி மூலம் பிறகு வெற்றி பெறுவீர்கள். ஆகவே இந்த 2 விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும். தேவிகள் ஒரு பார்வையிலேயே அசுரர்களை சம்ஹாரம் செய்து விட்டார்கள். ஒரு பார்வை பார்த்த உடனே அசுரர்களை எரித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு கதைகள் என்பது இருக்கு. இப்போது இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது எங்கே சம்ஹாரம் செய்ய வேண்டுமோ அங்கே புதிதாக படைத்து விடக்கூடாது. மேலும் எங்கே படைப்பை படைக்க வேண்டுமோ அங்கே அழிக்கும் காரியத்தை செய்து விடக்கூடாது. எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டுமோ அங்கே மாஸ்டர் சங்கர் ஆகிவிடக்கூடாது. பிரம்மாவினுடைய வேலை என்ன? நான் மாஸ்டர் பிரம்மாவாக இருந்து அமைதியான ஆத்மா என்ற படைப்பை படைக்கிறேன்.
அன்பான ஆத்மா என்ற படைப்பை படைக்கிறேன். சதா மகிழ்ச்சியான ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா, தூய்மையான ஆத்மா அப்படின்ற படைப்பை படைக்கிறேன். சங்கராக இருந்து என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரமான அழறது, துக்கப்படுறது, கவலைப்படுறது அப்படின்ற அந்த சுபாவத்தை, அந்த சமஸ்காரங்களை நான் அழிக்கிறேன். அப்போ எங்க நான் அழிக்கணும், எந்த இடத்துல நான் படைக்கணும், எங்கே நான் பிரம்மாவாக, எங்கே நான் சங்கராக இருக்கணும் அப்படின்றத நம்ம மிக கவனமாக தெரிஞ்சுக்கணும். எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டும், எங்கே மாஸ்டர் சங்கர் ஆக வேண்டும் என்ற ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். படைப்பதற்கு பதிலாக அழித்து விட்டாலும் தவறாகிவிடும், அழிப்பதற்கு பதிலாக படைத்தாலும் தவறாகிவிடும். கதைகள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? எப்படி ஒரு தவறான செயல் மூலம் தேலும் கரப்பானும் உருவாயின என்று. ஆக அங்கேயும் இங்கேயும் அழிப்பதற்கு பதிலாக தலை கீழான படைப்பை படைப்பது என்றால் வீண் சங்கல்பங்கள் என்ற தேல் கரப்பாம்பூச்சிகள் உருவாகிவிடும். எங்க நான் அமைதியை உருவாக்கணுமோ அங்க அமைதியாக இல்லாம நான் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன், கவலைப்பட ஆரம்பிச்சுட்டேன்னா அது சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வீணான எண்ணங்கள் என்பது வந்துடும். ஆக உங்களையும் மற்றவர்களையும் தேள் போன்று கொட்டுகின்ற அந்த மாதிரி படைப்புகளை படைக்க கூடாது. அத்தகைய சிருஷ்டியை படைப்பது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சமயத்தில் நாம அமைதியா இருக்கோம், இதை பற்றி நாம யார்கிட்டையும் கேட்கல, பேசல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது எல்லாமே வீணான எண்ணங்கள். அப்போ இந்த மாதிரி வீணான எண்ணங்கள் வராமல் இருப்பதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சமயத்தில் எந்த காரியம் அவசியமாக உள்ளதோ அந்த சமயம் அந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும். சமயம் முடிந்து போனால் பிறகு சம்பூர்ணமாக ஆக முடியாது. ஆக இந்த குரூப் மிக மிக விரைவாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வேண்டும். முதல் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட். சேவா கேந்திரியங்களில் தன்னை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் என்கேஜ்மெண்ட். அதன் பிறகு சேவையில் முழு வெற்றி பெறுவீர்களானால் சம்பூர்ண சம்பன்னமாவதற்கான 3வது விழாவை கொண்டாட வேண்டும். பாபா எங்க அக்ரிமெண்டா இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, நம்ம பாபா கிட்ட என்ன அக்ரி பண்ணிக்கிறோம், என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், நான் அமைதியான ஆத்மா. அதுக்கப்புறமா அமைதியாக இருப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகள். அதுக்கு அடுத்ததாக அதுல முழுமை, சம்பூர்ணத்தன்மை, சம்பன்னத்தன்மை, முழுமையாக சதா அமைதியாக இருப்பவர்களாக மாறுவது. இதுதான் வெற்றி விழா என்பது. இந்த இடத்துலதான் நாம வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும். 3 விழாக்களையும் மிக விரைவாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். சிறியவர்கள் அதிக விரைவாக செல்ல முடியும். தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களாகவும் செல்லமானவர்களாகவும் சிறியவர்கள் தான் உள்ளனர் இல்லையா? ஆகவே இந்த குரூப் நடைமுறையில் செய்து காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன அக்ரி பண்ணிக்கிட்டோமோ அதை நான் செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதுல முழுமை அடைய வேண்டும், சம்பன்னமாக வேண்டும். தைரியம் உள்ளது இல்லையா? தைரியத்துடன் கூடவே உற்சாகமும் வைக்க வேண்டும். ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. ஆனால் தன்னை மாலையாக்கி கொண்டு பாப்தாதாவின் கழுத்தில் மாலையாகிவிட வேண்டும். கழுத்து மாலை ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். எப்போதாவது தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பம் வருமானால் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் தோல்வி அடைபவர்கள் அல்ல, ஆனால் பாப்தாதாவின் கழுத்து மாலையாக ஆகிறவர்கள். சின்ன சின்ன மென்மையான இலைகளை பறவைகள் அதிகம் தின்று விடுகின்றன. ஏனென்றால் மென்மையாக இருந்தால் தின்பதற்கு நன்றாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்ம எது ஒண்ணு செஞ்சாலும் எண்ணத்தை உருவாக்குறோம். எண்ணத்தை உருவாக்குறது என்பது மென்மையான இலைகளை போல. அத மாயா, அதாவது நம்முடைய பழைய நம்பிக்கைகள் என்பது அந்த எண்ணத்தை சாப்பிடும். அப்போ அந்த மென்மையான இலை என்பது, அந்த ஒரு எண்ணம் என்பது நம்பிக்கையாக மாற வரைக்கும் நாம அந்த எண்ணத்தை மிக இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அது கீழே விழுந்துடாது, இல்லை பறவைகள் சாப்பிடாது. ஏனென்றால் மென்மையாக இருந்தால் தின்பதற்கு நன்றாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எப்போது உங்களை நீங்களே ஒருவருக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அப்போது வேறு யாருக்கு முன்பாகவும் சங்கல்பத்தில் கூட அர்ப்பணமாக கூடாது.
சங்கல்பமும் அதிகம் ஏமாற்றக்கூடியது. மிக அன்பான குழந்தைகள் என்றால் என்ன செய்கின்றனர்? கருப்பு நிறத்தில் பொட்டு வைத்து விடுகிறார்கள், திருஷ்டி பொட்டு வச்சிடறாங்க இல்லையா? ஏன்னா யார் கண்ணும் பட்டுடக்கூடாது அப்படின்னு. இந்த குரூப்பிற்கு திலகிட வேண்டும், அவர்கள் மீது யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. திலகத்தின் அர்த்தத்தை புரிந்திருக்கிறீர்கள். எப்படி திலகம் நெற்றியில் இடப்படுகிறதோ அது போல வெளிவரும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். நெற்றியில அப்படின்னு சொல்றது நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் நம்முடைய நிலை என்பது வெளிப்பட வேண்டும். நம்முடைய நிலை என்பது அமைதியான நிலை. அதற்காக தான் இந்த திலகம். இந்த அனைத்து விஷயங்களும் ஒரே நிலையில் நிலைத்து விடுமானால் அப்போது ராஜ திலகம் கிடைத்துவிடும். எந்த மாதிரி ஸ்திதி இருக்க வேண்டும்? இதை புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த குரூப் இந்த ஸ்லோகனை நினைவில் வைக்க வேண்டும். வெற்றி நமது பிறப்புரிமை, தோல்வி அல்ல. வெற்றிக்கு தான் அலங்காரம் செய்ய வேண்டும். கண்களிலும் சரி, முகத்தின் மூலமும் நெற்றியின் மூலமும் வெற்றியின் ஸ்வரூபம் தென்பட வேண்டும். நாம எதை பார்த்தாலும் நாம பார்ப்பது என்பது நம்முடைய மனநிலையை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது. அப்பவும் அமைதியான பார்வைதான், வார்த்தைகளும் அமைதியானதுதான், நம்முடைய முகபாவமும் அமைதி நிறைந்ததாக, ஒவ்வொரு எண்ணமும் அமைதி நிறைந்ததாக இருக்கணும். அப்போ நம்முடைய ரூபம் என்பது வெற்றியின் சொரூபம். சங்கல்பமும் வெற்றியை பற்றியதாக இருக்க வேண்டும். மேலும் என்னென்ன காரியங்கள் உள்ளனவோ அவை அனைத்திலும் வெற்றி இருக்க வேண்டும். வெற்றிதான் பிறப்புரிமையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த குரூப்பின் ஸ்லோகன். பட்டியில் இடப்படுவதனால் அனைத்தும் மாறிவிடுகின்றன. அந்த பாபாவுடைய நினைவு என்ற அந்த சூளையில களிமண்ணை போட்டா கூட மிகவும் இறுக்கமான ஸ்ட்ராங்கான ஒரு செங்கல்லாம் மாறிடுற மாதிரி நம்முடைய மனநிலை என்பது மாறிடும். அனைவராலும் சிறியவர்கள் இன்னும் ஒரு சாம்பிள் ஆகி உதாரணமானவர்களாக உள்ளனர். பூனம் சகோதரி பாப்தாதாவிற்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளார். யாரிடமும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையோ அவர்கள் இன்னும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகி காட்டுகின்றனர். இவர் அற்புதம் செய்து காட்டுவார். பாலபவனின் ஒரே ஞாபகார்த்தத்தை எப்பொழுதும் காட்சி பெட்டகத்தில் வைப்பார்கள். ஆக தன்னை எப்பொழுதும் ஷோகேஸில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, உதாரணமாக நாம இருந்து காட்டணும். சூழ்நிலையில எப்படி அமைதியாக இருக்க முடியும், எப்படி அமைதியாக இருப்பது அப்படின்றத நாம மற்றவர்களுக்கு காமிக்கும் பொழுதுதான் மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள். ஆக தன்னை எப்பொழுதும் ஷோகேஸில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிறு குழந்தை அற்புதம் செய்து காட்டினால் இந்த முழு குரூப்புக்கும் பெயர் கிடைக்கும். இப்போது சொல்லப்பட்ட ஸ்லோகனின் பிரகாரம் செய்துவிட வேண்டும். சிறியவர்கள் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும். இவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒப்பந்தம் எழுதி வாங்க வேண்டும். இந்த உலகமே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சிறியவர்கள் அப்படின்னா பாபாவினுடைய குழந்தைகள், குமாரிகளாக இருந்தாலும் சரி, இப்ப வந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சமர்ப்பணமானவர்கள், இல்ல வெளியிலிருந்து தன்னை பாபாவுக்கு முன்னால சமர்ப்பணமானவர் ஆக்கி கொண்டவர்கள், இப்படி எல்லோருமே பாபா கிட்ட நாம ஒப்பந்தத்தை கொடுக்கணும். நான் இப்படி இருப்பேன், இதை நான் செய்வேன், என்ன நீங்க சொல்றீங்களோ அதன்படி நான் நடப்பேன் அப்படின்னு நாம ஒரு ஒப்பந்தத்தை நாம கொடுக்கின்றோம். எந்த ஒரு காரணம் வந்தாலும், எத்தகைய பிரச்சனை வந்தாலும் வேறு யார் மீதும் பலியாக மாட்டோம். யாருமே என்னுடைய மனநிலையை மாற்ற முடியாது. யார் கோபப்பட்டாலும் என்னுடைய மனதினுடைய நிலை என்பது கோபமாக மாறாது. யார் எப்படி நடந்துட்டாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன். சூழ்நிலையோ இல்லை சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரமோ என்னுடைய மனநிலையை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நாம உறுதிமொழி எடுப்பது. நான் பாபாவுக்கு பலியாகி இருக்கேன். பாபா எப்படி சொல்றாரோ, என்ன சொல்றாரோ அதன்படி மட்டுமே நான் நடப்பேன். அதன்படி மட்டும்தான் என்னுடைய மனநிலை என்பது இருக்கும். எந்த காரணத்தினாலும் என்னுடைய மனநிலை மற்றவர்களுக்கு ஏற்றாற் போல மாறவே மாறாது. உண்மையான பக்கா உறுதிமொழி இல்லையா? எப்படி விதையை விதைத்த பிறகு நீர் ஊற்றப்படுகிறது, இப்பொழுது விருட்ச ரூபத்தில் பலனடைக்கிறது. இதே போல இவர்கள் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள் என்றால் பிறகு எந்த மாதிரி நீரை அதற்கு ஊற்ற வேண்டும். சோ நாம உறுதிமொழி எடுத்துட்டோம்னா விதை போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நாம அதற்கு என்ன பண்ணணும்? அதற்கு அதிக கவனத்தை கொடுக்கணும். கவனத்தை கொடுத்தால் மட்டும்தான் அந்த விதை என்பது முளைத்து
வந்து செடியாகி அதன் பிறகு மிகப்பெரிய விருட்சமாக ஆகும். உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கும் துணையும் வேண்டும். அதனுடன் கூடவே தனது தைரியமும் இருக்க வேண்டும். துணை மற்றும் தைரியம் இரண்டின் ஆதாரத்தில் கடந்து சென்று விடுவீர்கள். நம்முடைய துணை பாபா. பாபா கூட இருக்காரு. என்னால எல்லாமே செய்ய முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தாண்டி போக முடியும், எதிர்கொள்ள முடியும். அப்படி நாம இருக்கும் பொழுது நம்மால நம்முடைய பயணத்துல முன்னேற முடியும். துணை மற்றும் தைரியம் இரண்டின் ஆதாரத்தில் கடந்து சென்று விடுவீர்கள். அந்த மாதிரி பக்காவாக முத்திரையிட வேண்டும். பரந்தாமம் வழியாக ஸ்வர்க்கத்திற்கு செல்வது தவிர வேறு எங்கும் சென்று விடக்கூடாது. நம்முடைய மனநிலை என்பது பாபா பரந்தாமம்னு சொல்லும் பொழுது எப்பவுமே நம்முடைய மெடிடேஷன்ல கூட நாம முதல்ல நம்முடைய வீட்டிற்கு போறோம். அதன் பிறகு நாம நம்முடைய உண்மையான ஆதிஸ்வரூபத்தை நாம நினைவுக்கு கொண்டு வரோம். அனாதிஸ்வரூபம், அதுக்கப்புறமா ஆதிஸ்வரூபம். அனாதிஸ்வரூபம் என்பது நான் ஆத்மா, அமைதியான நிலை. பரந்தாமம் என்னுடைய வீடு. அந்த அமைதியான வீட்டுல நான் அமைதியான ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் முதலில் நம்முடைய மனம் என்பது அமைதியை அனுபவம் செய்வது. நான் என்னுடைய வீட்டுக்கு போய் பரந்தாமத்துல எப்படி ஆத்மா தன்னுடைய நிஜ ரூபத்துல, நிஜஸ்வரூபத்துல, நிஜமான ஒரு நிலையில இருந்ததோ அதை நான் அனுபவம் பண்றேன். அமைதியினுடைய நிலை. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நிலை சொர்க்கத்தினுடைய நிலை என்பது ஆனந்தத்தினுடைய நிலை. அந்த ஆனந்தத்தினுடைய நிலை என்பது என்ன நடந்தாலும் என்னால மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். முதல்ல அமைதியாக இல்லாமல் மகிழ்ச்சியை அனுபவம் பண்ண முடியாது. அதனாலதான் பாபா நம்மள பரந்தாமத்துல முதல்ல நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு வரேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்துல அமைதியை அனுபவம் பண்றேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய நிலை ஆதிஸ்வரூபத்திற்கு வரேன். அங்கே சொர்க்கத்துல என்னை நான் தேவதையாக பார்க்கிறேன். மகிழ்ச்சியை அனுபவம் பண்றேன். ஸோ இரண்டையுமே நாம பண்ணணும். அமைதியையும் அனுபவம் பண்ணணும், மகிழ்ச்சியையும் அனுபவம் பண்ணணும். அமைதியாக இருக்கேன், ஆனா எனக்கு மகிழ்ச்சி தேவையில்லை அப்படின்னு நாம யாரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பக்காவாக முத்திரையிட வேண்டும். பரந்தாமம் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வது தவிர வேறு எங்கும் சென்று விடக்கூடாது. எப்படி அரசாங்கத்தில் முத்திரை வைக்கின்றனர் என்றால் அதை யாராலும் திறக்க முடியாது. அதுபோல இந்த சர்வ சக்திவான் அரசாங்கத்தினுடைய இந்த முத்திரையை ஒவ்வொருவருக்கும் விட வேண்டும். ஒவ்வொருத்தரும் தான் ஆத்மா இந்த அமைதியான நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு முத்திரையை நாம அவங்களுக்கு பதிக்கணும். இந்த குரூப்பில் உள்ளவர்களில் யாராவது பலகீனமாகிவிட்டால் இவர்கள் அனைவரிடமிருந்தும் கடிதம் வரும். புரிந்ததா? நல்லது. ஓம் சாந்தி. சாந்தி சிஸ்டர். சாந்தி. கொஞ்சம் டைம் இருக்கு. எதுவும் கொஸ்டின் வேணும்னா பண்ணலாம். கொஸ்டின் எதுவும் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே, வீடியோ ஸ்டாப் பண்றேன், ஆடியோ மட்டும் கமெண்ட்ரியில போகலாம். ஓகே. ஓம் சாந்தி. நான் தூய்மையான, அமைதியான, அன்பான, சக்தி வாய்ந்த ஆத்மா. இப்போது என்னுடைய மிக இனிமையான தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அவருடன் நான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். என் இனிய தந்தையே, அன்பில் கடலாக இருக்கும், அமைதியில் கடலாக இருக்கும்,
ஆனந்தத்தின் கடலாக இருக்கும், சக்திகளின் கடலாக இருக்கும் உங்களுடைய குழந்தையான நான் சதா அமைதியாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சக்திசாலியாகவும் இருப்பேன். இந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு பின்னர் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், யார் என்னை எப்படி நடத்தினாலும், என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும், உங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தின்படி என்னுடைய மனநிலை என்பது சதா அமைதியாக இருக்கும். நான் ஒரு அன்பினுடைய ஸ்வரூபமாக இருப்பேன். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நான் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வேன். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தி என்பது என்னிடம் இருக்கிறது. சர்வசக்திவானுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். மாஸ்டர் பிரம்மாவாக இருக்கின்றேன். மாஸ்டர் சங்கராக இருக்கின்றேன். பல பிறவிகளாக நான் சுமந்து வந்த பாவங்களினுடைய சுமை என்னுடைய சுபாவ சமஸ்காரங்களாக என்னுடைய ஒரு வடிவமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சுமையால் தான் என்னால் அமைதியையோ, அன்பையோ, ஆனந்தத்தையோ அனுபவம் செய்ய முடியவில்லை. பல பிறவிகளாக சுமந்து வந்த இந்த பழைய சுபாவ சமஸ்காரங்களை மாஸ்டர் சங்கராக நான் அழிக்கின்றேன். என் தந்தைக்கு கொடுத்த உறுதிமொழி அமைதியாக இருப்பேன் என்பது, சதா அன்பாக இருப்பேன் என்பது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது, அன்பான ஆத்மாவாக, அமைதியான ஆத்மாவாக, தூய்மையான சக்தி வாய்ந்த ஆத்மாவாக இருப்பதற்கான படைப்பை நான் உருவாக்குகின்றேன். அது என்னுடைய பார்வை, எண்ணம், வார்த்தைகள், செயல்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போதெல்லாம் தேக உணர்விலிருந்து ஆத்ம உணர்விற்கான இந்த பயணத்தில் நான் வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது, அவ்வப்போது தடையாக என்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள், பலகீனங்கள் தலை தூக்கும் போதெல்லாம் நான் பயங்கரமான காளியின் ரூபத்தை எடுக்கின்றேன். என் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பாக இருப்பதற்கும் தடையாக இருக்கும் இந்த அசுர குணங்களை முழுவதுமாக வீழ்த்துவதற்கு
அழிப்பதற்கான அந்த சக்தியின் ரூபத்தை நான் எடுக்கின்றேன். அதை முழுவதுமாக அழித்துவிட்டுதான் நான் முன்னேறுகின்றேன். அதற்கான தைரியம் என்னிடம் இருக்கின்றது. அதற்கு நான் சர்வசக்திவானுடைய துணையோடு இருக்கின்றேன். என்னுடைய இந்த காளியின் ரூபம் சக்தி வாய்ந்த ரூபம். எந்த சமயத்திலும் இந்த பழைய சுபாவ சமஸ்காரங்களின் ஒரு அம்சம் கூட இல்லாமல் அதை முழுவதுமாக அழித்து விடுவேன். பாபாவிற்கு நான் கொடுத்த உறுதிமொழியை நான் நிச்சயம் செயல்படுத்துவேன். எப்பொழுது நான் அவருக்கு கொடுத்த உறுதிமொழியை செயல்படுத்தி அதில் வெற்றி அடைகின்றேனோ அப்பொழுது என்னால் மற்றவர்களையும் பாபாவினுடைய குழந்தைகளாக ஆக்க முடியும். அவருக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்விக்க முடியும். என்னுடைய மாற்றம் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய மாற்றத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். என்னுடைய மாற்றம் இந்த உலக மாற்றத்திற்கு ஒரு அடிக்கல்லாகவும் இருக்கும். நான் ஆத்மா. அமைதி கடலினுடைய, அன்பு கடலினுடைய, ஆனந்த கடலினுடைய, சக்தி கடலினுடைய குழந்தை. அமைதியானவன், அன்பானவன், மகிழ்ச்சியானவன், மாஸ்டர் சர்வசக்திவான். ஓம் சாந்தி.